Welcome to great students. இப்போ question number 128 பார்க்கலாம். A washing machine was sold at rupees 17,000. 17,000 வித்துருக்காங்களாம். After giving successive discounts of 15% and 20%. முதல்ல 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. What was the marked price? சரி, இந்த சம ரெண்டு மூணு மெத்தடில் பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லா மெத்தட்லேயும் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஃபார்முலா மெத்தடில் ஃபர்ஸ்ட் முடிப்போம். அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. சரியா? பொதுவாக ஃபார்முலா என்னது? ஆக்சுவலாக இந்த காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலாவில் ப்ளஸுக்கு பதில் மைனஸ் போட்டால் என்ன சொல்லுவோம்? டிஸ்கவுண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். தட் இஸ் அமௌண்ட் ஈக்குவல் என்ன சொல்லுவோம்? பி இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என். ஜென்ரலான ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 10 வருஷத்துனா என்ன 10 போடுவோம். ஆர் என்ன ரேட்டுன்னு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறி இருக்கு. 15% இல்லை, 15 மட்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் 15%, ரெண்டாவது 20% இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரி, அப்போ நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அதை பி இன்ட்டு 1 மைனஸ் R1 பை 100 இன்ட்டு 1 மைனஸ் R2 பை 100 இன்ட்டு 1 மைனஸ் R3 பை 100 டாட் டாட் டாட். புரியுதா? ஸோ அப்போது எல்லாமே மைனஸ் தான். R1ங்கிறது ஃபர்ஸ்ட் இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன், R2ங்க ரெண்டாவது வருஷம், R3ங்க மூணாவது வருஷம். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா R1 R2 மாற்றி போட்டதுனால ஆன்சர் மாறாது. ஓகேவா? ஆன்சர் எனிவே சேமாக தான் வரப்போகுது. பட் எனிவே ஆனால் வேறு வேல்யூ இல்லையா? R1ங்க வேறு, R2ங்கிற வேறு, R3ங்கிற வேலை. அதனால் என்ன பண்ண முடியாது? ஒரே ஃபார்முலாவில் போட முடியாது. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தான் பண்ணியாகும். இப்போ இந்த சமயம் இந்த ஃபார்முலாவில் பண்ணுவோம் பாருங்கள். பிரின்சிபல்ங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ். நம்மளை பொறுத்தமட்டும் ஒரிஜினல் ப்ரைஸுங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ். அமௌண்ட்டுங்கிறது டிஸ்கவுண்ட் மைனஸ் இருக்கிறனால குறையும் இந்த வேல்யூ. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வர வேல்யூ. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 17,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு வந்து பிரின்சிபல்ங்கிறது இப்போ இந்த சம பொறுத்த மார்க் ப்ரைஸ். வேணா ஃபார்முலா வேணா இந்த இடத்துல மார்க் ப்ரைஸ் எம்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க் ப்ரைஸ் எம் வேணும்னால எம்னு வச்சுப்போம். சரியா? இன்ட்டு 1 மைனஸ் R1ங்கிறது எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 15% கொடுத்தாங்க, 15 by 100 இன்ட்டு 1 மைனஸ் R2ங்கிறது எவ்வளோ? 20% இல்லையா? ஸோ 20 by 100, 20 by 100 இவ்வளோதான். ரெண்டு தடவை தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, முடிச்சிடலாம் ஃபார்முலாவை. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு எம் என்னன்னு வருதுன்னு பாருங்க. மார்க் ப்ரைஸு இப்போ எல்சிஎம் என்ன? இங்கே 1 இருக்கு, அப்போ 100 by 100 வரணும் இல்லையா? அதனால 100 by 100 எழுதிக்கிறேன். 1க்கு பதிலாக இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்? 1க்கு பதிலாக 100 by 100 எழுதிக்கலாம். இப்போ மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, இங்கே எம் இன்ட்டு இங்கே என்ன 100 மைனஸ் 15 எவ்வளவு? 85 by 100. இங்கே என்ன 100 மைனஸ் 20 எவ்வளவு? 80 by 100. இங்கே என்ன இருக்கு பாருங்க? 17,000. சரியா? 17,000. இப்போ அடுத்து என்ன செய்யலாம் பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும் சிம்பிளா. இப்போ எனக்கு எம் மட்டும்தான் வேணும், இந்த பக்கம் வச்சுக்கலாம், மற்ற லெஃப்ட்ல கொண்டு வந்துருங்க. 17,000 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன வரும் பாருங்க? 85 இன்ட்டு 80. சரியா? இப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க? ஒரு 0 சிம்பிளா கேன்சல் பண்ணிடலாம். இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 17 5 சார், இது 2 5 சார் 10. இங்க 17 கேன்சல் பண்ணா என்ன ஆகும் பாருங்க? இது 1000 இல்லையா? இப்போ இன்னும் 8 இருக்கு இல்லையா? இங்க 8 இருக்குன்னும். இந்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 2 சார் 8. அகைன் இந்த 4 100 மட்டும் 25 4 சார் 100. இப்போ 25 into 1000 எவ்வளவு வரும் பாருங்க? 25,000. ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் வந்து 25,000. முடிச்சிடலாம் சம. இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார்முலால எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா அந்த மாதிரி பிரிச்சு எழுத கற்றுங்க. வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட ஆன்சர் வந்துடும். சிம்பிள் ப்ராடக்ட் கான்செப்ட் தான் ரைட்டு. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? ஃபார்முலா மெத்தடில் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இதை என்ன பண்ணலாம்? டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு பண்ணுவோம். சரியா? பர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு நான் பண்ணுறேன் பாருங்க. ரெண்டாவது மெத்தட் இது, ஆல்டர்னேட் மெத்தடு. ஃபார்முலாலாம் நம்ம கவலைப்படுறதில்ல. பட் என்ன பண்ணாலும் லாஜிக் இங்கே தான். லாஜிக் பேசிக் லாஜிக் இதுதான். ப்ரெசன்டேஷன் மெத்தட் தான் டிஃப்ரெண்ட். என்ன கேட்டால் லாஜிக் என்னவோ சேம் தான். சேம் த சக்சஸிவ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் தான். என்ன பண்ணுறோம்? 1 மைனஸ் R1 by 100 இன்ட்டு 1 மைனஸ் R2 by 100. இந்த சக்சஸிவ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதைத்தான் நம்ம வேற ஃபார்ம்ல ப்ரெசென்ட் பண்ணுறோம். லாஜிக் என்னவோ பேஸ் சேம் தான். எங்கே போனாலும் இங்கே தான் வந்தாகும். சரியா? ரைட்டு. அனதர் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, 15% 20% சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த நான் ஒரிஜினல் ப்ரைஸை 100 வச்சுக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் மார்க் ப்ரைஸ் 100 அப்படின்னு இருந்தால் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 15% கொடுக்குறாங்க இல்லையா? 15% ஆஃப் 100 எவ்வளோ? 15 தான் இல்லையா? இதுக்கு ரொம்ப ஈஸி.
அப்போ இது 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 85 ரூபாய்க்கு வந்துடும். 100 ரூபா பொருள் மார்க் பண்ணது என்னாவும் 85 ருபீஸ்க்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 85 ருபீஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம் இல்லையா? அப்போ 20% எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 20% ஆஃப் 85 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இங்கே 0 கேன்சல் பண்ணலாம். 10ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்ன ஆகும், 8.5 ஆகிடும். 8.5 இன்ட்டு எவ்வளோ, 2 எவ்வளோ, 17. அப்போ ஈஸியாக பண்ணலாம். எப்பவுமே 10% 8.5 ஒரு டெசிமல் மூவ் பண்ணிக்கலாம். 20% இன்ட்டு 2 8.5 to 17 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 68. இப்போ என்ன நடக்குது பாருங்க, 100 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 15%, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் 17%, டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா நெட்டா இப்போ எவ்வளவு, 68. இது என்னது ஆக்சுவலி செல்லிங் ப்ரைஸ், புரியுதுங்களா? செல்லிங் ப்ரைஸ் 68. அப்போ 100 ரூபா மார்க்கெட் ப்ரைஸுக்கு பொதுவாக நம்ம காமன் சென்ஸ் 15 20 35% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 65 ரூபாய்க்கு வரணும் இல்லையா? 100லேருந்து 35 ரூபாய்க்கு வச்சா 65 ரூபா. பட் இந்த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் யாருக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும், எப்போவுமே செல்லருக்கு தான். என்ன காரணம், இங்கே 20% நான் 100 ருபீஸ் பண்ணல, 20% நான் 85 ருபீஸ் பண்ணுறோம். அதான் இந்த சம்மில் டிஃப்ரென்ஸ். இதே நீங்கள் 100 ருபீஸ்க்கு இங்கே 20% பண்ணீங்கன்னா இங்கே 20 ரூபா வந்திருக்கும். 20 வந்துருந்தா என்ன இருக்கும், 85 - 20 65 இருக்கும், டேலியாக இருக்கும். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் போட்ட அமௌண்ட் மேலே தான் அடுத்த டிஸ்கவுண்ட் போடுவாங்க. அதுதான் அவங்களோட ட்ரிக்கு. அப்போ பார்க்கறதுக்கு 35% கொடுத்த மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 100லேருந்து 68 கழிச்சா எவ்வளோ வரும், 100 - 68 எவ்வளவு, 32% தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு எவ்வளோ கொடுத்த மாதிரி இருக்குது, 35% கொடுத்த மாதிரி இருக்குது. இதுதான் டாக்டிக்கல் சக்ஸசிவ் டிஸ்கவுண்டோட ட்ரிக்கு, உள்ள இருக்க ட்ரிக். சரி, இந்த 68% அதாவது இந்த 32 டிஸ்கவுண்ட்னு சொன்னேன் இல்லையா? இந்த 32% டிஸ்கவுண்ட்டை இந்த மாதிரி சக்ஸசிவாக பண்ணுறதை நம்ம ஃபார்முலாவும் யூஸ் பண்ணோம். எப்படி ஃபார்முலா, இப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100. இது நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுங்க. எப்பெல்லாம் 1 - R1 1 - R2 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோமோ, R1/100 R2/100 இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க. 1 - R1/100 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த எக்ஸுங்கிறது என்னது, நம்ம சம்மில் டிஸ்கவுண்ட் இல்லையா, -15. ஒய்ங்கிறது எவ்வளோ, அடுத்த டிஸ்கவுண்ட் 20%, அதுக்கும் -20 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எவ்வளவு, -15 இன்ட்டு என்னது -20. இங்கே என்ன வரும் பாருங்க, இங்கே ஆக்சுவல் ஃபார்முலா ப்ளஸ் தான் இல்லையா, டிவைடட் பை 100. இங்கே என்ன ஆகும், -35 ஆகிடுமா, -15 - 20 -35. இங்கே என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 300/100 இல்லையா? 300 100 3 வரும். ஸோ -35 + 3 எவ்வளோ பாருங்க, -32. அதாவது மைனஸ் ஏன் வருது, டிஸ்கவுண்ட்னு காட்டுது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் எவ்வளோ, 32% நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னு காட்டுது. ஃபார்முலாலே ஸ்ட்ரைட்டாக 2 டிஸ்கவுண்ட்டுக்கு மைனஸ் போடணும், போட்டு பண்ணிங்கன்னா -32. ஆக்சுவலாக 32% காமிச்சிச்சா? ஸோ இந்த 32% டிஸ்கவுண்ட்டுங்கிறத நான் இந்த மெத்தடில் பண்ணலாம், இல்லை இந்த மெத்தட் பண்ணலாம். 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி, 2 ஒன்று தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ப்ரெசன்டேஷன் தான் டிஃப்ரென்ஸ். சரி, ரைட்டு. இப்போ 32% டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி பண்ணுறது, 25,000. அதாவது இவங்க 32% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், 100 இங்கே தான் இந்த 68 நேராக வருது பாருங்க, இந்த 68 யூஸ் பண்ணலாம். அதை இந்த மெத்தடில் பண்ணால் என்ன பண்ணும், 100 ரூபாவில் 32% டிஸ்கவுண்ட், அப்போ என்ன 68 ரூபா தான் நம்ம பே பண்ணுறோம்னு அர்த்தம். சரியா? நம்ம பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, 68 ரூபா. இந்த 68 ரூபா தான் 17,000. 68% நம்ம பே பண்ணுறோம் அர்த்தம். ஓகேவா? இப்போ லாஜிக்கலாக டிவைட் பண்ணுற பாருங்க. இப்போ 17,000 ருபீஸ் தான் எனது 68%. அப்போது நான் 68 டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னு அர்த்தம், 1% வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்குது. ஏன்னா 68% இது. அப்போ எனக்கு ஆக்சுவலாக 100% தான் என்ன அசியூம் பண்ணேன், மார்க் ப்ரைஸ் அசியூம் பண்ணேன். 1% 100ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 100% கிடைச்சிருமா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 417 இது என்னது 117, இது 1000 ஆகிடும். சரியா? இந்த 4 இதில் கேன்சல் பண்ணி 25 4s are 100. 25 into 1000 எவ்வளவு, 25,000. இதுதான் என்னது மார்க்டு ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் மார்க்டு ப்ரைஸ். பண்ணிடலாமா? இந்த லாஜிக் புரியலனா கூட நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா இருக்கு. மார்க் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா போடுவோம், மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ல 100 மைனஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட், நியூமரேட்டர்ல செல்லிங் பிரைஸ் இன்டு 100. நான் பண்ண லாஜிக்கு தான் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன் பாருங்க. மார்க் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிச்சேன், இந்த 68% எப்படி வச்சேன், 100 மைனஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 32% டோட்டல் போட்டேன்னா 32. 100 மைனஸ் 32 ப்ளஸ் பண்ணிடக்கூடாது, மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன காட்டுது,
டிஸ்கவுண்ட்னு காட்டுது அவ்வளோதான். ஸோ 100 மைனஸ் 32 போட்டால் 68, மேலே செல்லிங் ப்ரைஸ் வரும் இன்ட்டு 100. இது புரியலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் புரிய ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுறோங்க. சரியா? அவ்வளோதான் ஆன்சர் 25,000. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்முலா மெத்தடில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி லாஜிக்கலாக பர்சன்டேஜை பிரிச்சுட்டு 68% தான் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், 100% மார்க் ப்ரைஸாக இருக்கும். மார்க் ப்ரைஸ் எவ்வளோங்கிற முடிச்சு ஆன்சர் 25,000. சரியா? வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.